மகப்பேறு அறுவை சிகிச்சைக்காக சென்ற பெண்ணின் வயிற்றில் சர்ஜிக்கல் மாப் எனப்படும் அறுவை சிகிச்சை துணியை வைத்து தைத்த சம்பவம் கர்நாடகாவில் அரங்கேறியிருக்கிறது. மங்களூரு தனியார் மருத்துவமனையில் பெண் ஒருவர் கடந்த நவம்பர் மாதம் மகப்பேறு அறுவை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளார். ஆனால் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட ஒரு வாரத்தில் அதீத காய்ச்சல் காரணமாக மீண்டும் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்போது வயிற்றில் அசாதாரண உணர்வு இருப்பதாக அந்த பெண் கூற, அது காலப்போக்கில் சரியாகிவிடும் என மருத்துவர் தெரிவித்திருக்கிறார். எனினும் உடல்நிலை சரியாகாத நிலையில் நிற்க, நடக்க, குழந்தையை சுமக்க என பல்வேறு சிரமங்களை அந்த பெண் எதிர்கொண்டிருக்கிறார். இதையடுத்து சிடி ஸ்கேன் செய்யப்பட்ட போது சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது பெண்ணின் வயிற்றில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு அறுவை சிகிச்சை துணி இருந்தது தெரியவந்தது. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் தொற்று ஏற்பட்டு அது ரத்தம், நுரையீரல் மற்றும் பிற உறுப்புகளுக்கு பரவி பெண்ணின் உயிருக்கே ஆபத்தாக மாறியது. இதையடுத்து மங்களூருவில் உள்ள மற்றொரு தனியார் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட பெண் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அறுவை சிகிச்சை மூலம் அவரது வயிற்றில் இருந்த சர்ஜிக்கல் மாப் அகற்றப்பட்டது. இதையடுத்து மருத்துவமனையிலிருந்து அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாலும் தொடர்ந்து மருந்து உட்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். மருத்துவரின் அதீத அலட்சியத்தால் ஏற்பட்ட இந்த சம்பவம் குறித்து தேசிய நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையத்தில் பெண்ணின் கணவர் புகார் அளித்துள்ளார். மனைவியின் சிகிச்சைக்காக லட்சக்கணக்கான ரூபாயை செலவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த புகார் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் என தட்சிண கன்னடா மாவட்ட சுகாதார மற்றும் குடும்பநல அதிகாரி தெரிவித்துள்ளார். மங்களூருவை அதிர வைத்துள்ள இச்சம்பவம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவரின் எக்ஸ் தள பதிவால் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது.